கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் ஹரிஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா சாரங்கதாஸ், அம்மா ஜமுனா 2 பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். என்னோட பேர் சாரங்கதாஸ், சென்னை பெரும்பாக்கத்திலேருந்து வந்திருக்கேன். சரி. எனக்கு 2 பசங்க. சரி. 2வது பையன் டிடிஸ் எம்காம். ஓகே. இப்போ ஒரு ஜேசாப்ட்னு ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறான். ஓகே. அந்த பையனுக்கு தான் ஒரு நல்ல வரனாக பார்த்துருக்கோம். கமானாய்டு சப்செக்ட் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை எங்களுக்கு. ரைட், சொல்லுங்கம்மா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. என் பிள்ளை ரொம்ப தங்கமானவன், நல்லா வச்சுப்பான். ஓகே, நிச்சயமாம்மா. ஹரிஷுக்கு நல்ல மனைவியும் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சிறந்த மருமகளும் கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக கூடிய விரைவிலே வந்து அமையணும்னு வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். ஹரீஷ் வயது 39, எம்காம் முடித்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். ஹரீஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாணமாலை.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 101833. மேலும் விவரங்களுக்கு 04424341400. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் செல்வமதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26. கல்யாணமாலை.comல இவங்களது பதிவு எண் 974908. பிஇ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூரில் கன்சல்டண்ட்டாக இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. செல்வமதி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சாமுத்திரிகா பட்டு, சர்வ லட்சணங்கள் நிறைந்த காஞ்சிப்பட்டு. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கிஷோர் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33. கல்யாணமாலை.comல இவரது பதிவு எண் 10396552. என் பேர் கிஷோர். நான் பிஇ படிச்சிருக்கேன். நான் இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன். கம்பெனி இருக்கிறது கோயம்புத்தூரில். நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் சென்னையில் ஒர்க் பண்ணிருக்கேன். என் கூட பிறந்த ஒரு சிஸ்டர், அவங்க மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. நாங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக சென்னையில் தான் செட்டில் ஆகிருக்கோம். என்னோட சேலரி வந்து 50K per month வாங்கிட்டு இருக்கேன். நான் எதிர்பார்க்குற பொண்ணு ஒரு டிகிரி படிச்சிருந்தா ஓகே. வேலைக்கு போகிறதும் போவதும் அவங்களோட விருப்பம். கிஷோர் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. வரனின் வயது 27. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 22 வயது முதல் 26 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9952088900. ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை. ஜனவரி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவாரூர் லட்சுமி மஹாலில் காலை 9 மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ். வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மாலை 5 மணிக்கு நடுவர் திருமதி கவிதா ஜவஹர் தலைமையில் கலகலப்பான பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. கல்யாண மாலை 25ஆம் ஆண்டு சிறப்பு பேச்சரங்கம் வெற்றியின் கதை கேளு, சென்ற வார தொடர்ச்சி. அடுத்து நான் கால் பண்ண போகிற ஸ்பீக்கர் சுதா ராமன் IFS. எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர். இவங்களோட பற்றி ஒரு குவிக் அறிமுகம். 2013 பேட்ச் IFS ஆஃபீஸர். இன்றைக்கி தமிழ்நாடு பிளானிங் கமிஷனில் ஷீ இஸ் a மெம்பர் செக்ரட்டரி. அதாவது இங்கே இருக்கிற மாணவர்கள் இங்கே இருக்க பெற்றோர்கள் உங்கள் பசங்களை சிவில் சர்வீஸ் படிக்க வைக்கணும், அதுக்கு வந்து என்னெல்லாம் தடை இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த தடைகள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி அவங்களோட கதையை நீங்கள் கேட்கும்போது தெரியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இன்றைக்கி சுதாராமன் மேடம் சிவில் சர்வீஸில் ஜெயிப்பது எப்படி, நம்ம அது ஒரு கனவு இருந்துச்சுன்னா அந்த கனவை நோக்கி எப்படி ஓடணுன்றத அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஸ்டோரியாகவே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. வித் a big round of applause, let's welcome சுதாராமன் மேடம். ஐ எம் நாட் எக்ஸலன்ட் ஸ்பீக்கர், ஓகே, பட் ஆனால் என்னுடைய ஸ்டோரியை வந்து ஷார்ட்டாக நான் வந்து சொல்லணும்னு வந்து ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாருக்கும் வந்து ட்ரீம் இருக்கும். 80s வந்து ஆன் பண்ணவங்களுக்கு ஒன்று யூ ஷுட் பிகம் அன் இன்ஜினியர், இல்லை யூ ஷுட் டூ MBBS. இது மட்டும்தான் வந்து வாய்ஸாக வந்து இருந்துச்சு. ஸோ சைல்ட்ஹுட்டில் இருந்து வந்து கண்டிப்பாக வந்து ஐ ஷுட் டூ MBBS அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரீமாக இருந்துச்சு.
ஆனால் அப்பா அம்மா வந்து என்ன சொன்னாங்க, இல்லை நீ வந்து ரொம்ப ஹாலாக இருக்க, எம்பிபிஎஸ் படிச்சுட்டா எங்கே போய் பையன் பார்க்குறது, எம்பிபிஎஸும் படிச்சிருக்கணும் ஹாலாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க இல்லை இன்ஜினியரிங்கே நமக்கு வந்து போதும்னாங்க. சரி ஓகே, அப்பா அம்மா சொன்னபடியே வந்து இன்ஜினியரிங்கே போய் சேர்ந்தேன். நான் எப்படி இருந்தேன்னா வந்து ஐ வாஸ் அ வெரி வெரி ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டுங்க. பேக் பெஞ்சர் ஹாலாக இருந்துங்கிறது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். ஸ்டடீஸ்லேயுமே வந்து ஆவரேஜுங்கிறது வந்து செகண்ட் ரீசன் ஃபார் பீயிங் இன் த லாஸ்ட் பெஞ்ச். படிப்பு எங்கள் அப்பா அம்மா சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, படிப்பு தான் வந்து உண்மையான சொத்து, படிக்கணுங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே படிப்பு சம்மந்தமானது மட்டும்தான். 2 பேருமே they were working in NLC. அப்பா என்ன கேட்டாலும் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க அவ்வளோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் பட்டுட்டு இருந்தாலும் படிக்கிறதுக்கு இல்லைப்பா வந்து ஐ நீட் திஸ் அப்படின்னா அன்னைக்கே போயிட்டு அப்போவே போயிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுவாங்க. அம்மாவும் அதே மாதிரி தான். ஷி வாஸ் அ ஸ்டாஃப் நர்ஸ். அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு எங்களுக்கு என்னென்ன வந்து படிக்கிறதுக்கு செஞ்சு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து வாட் டு டூ, ஐ ஹேட் டு ஜாயின் இன்ஜினியரிங் போய் சேர்ந்தேன், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். அந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி தான் வந்து எல்லாருமே ஜாப் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் நான் போய் சேர்ந்தது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஐடி ஃபீல்டு. அப்போ என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போது வந்து சரி C++லாம் வந்து போய் படிக்கலாம் அப்படின்ட்டு வந்து யோசனை இருந்துச்சு. ஸோ 5 days இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டுருப்பேன். வீக்கெண்ட் போயிட்டு C++, .NET, ஜாவா இதெல்லாம் போயிட்டு படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் சொன்னாங்க வந்து ஃபாரினில் போய் படிக்கலாம், MS படிக்கிறதுக்கெலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னாங்க. சரி வந்து MS படிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது எக்ஸாம்ஸ் எழுதணும், GRE எழுதணும், வந்து IELTSலாம் வந்து எழுதணுன்னாங்க. சரி ஓகே, நம்ம தான் வந்து படிக்கிறோம் இல்லையா, இதையும் சேர்த்து படிப்போம்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டேஸ் ஐ யூஸ் டு ஸ்பெண்ட் இன் C++ வந்து போயிட்டு ஃபோர்நூன் போயிட்டு ஆஃப்டர்நூன் வந்து GRE எக்ஸாமுக்கும் IELTSக்கும் வந்து படிச்சுட்டு இருந்தேன். இன்ஜினியரிங் நான் எப்போ ஃபினிஷ் பண்ணேன்னா May 6, 2007 வீட்டுக்கு வந்தேன். MS பண்ணுறதுக்கு எல்லா எக்ஸாம்ஸும் வந்து எழுதியாச்சு, மார்க் வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுமே பாட்டி இருந்தாங்க வீட்டில். இவ வந்து இன்ஜினியரிங் ஃபினிஷ் பண்ணிட்டா, ஜாப் வாங்கிட்டா, MS பண்ணணுன்னா இன்னொரு கண்ட்ரியில் போய் MS பண்ணணுன்னா என்ன மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும் தெரியாது, மேரேஜ் பண்ணணும், அவளே இஷ்டத்துக்கு தேடிப்பாங்களான்னு தெரியாது. ஸோ பேசாமல் நம்மளே பார்த்து வந்து இவங்களுக்கு சீக்கிரம் பண்ணி வச்சிடலாம். ஐ வாஸ் ஷேட்டர்ட். நான் வந்து ஒரு ட்ரீம் பண்ணிட்டு இருந்து போய் MS பண்ணணுன்ட்டு. பட் என்ன சொல்கிறதுங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சாய்ஸே இல்லை. May 6 I finished my engineering. June 6 மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து என்னை பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. அப்பையும் நான் வேண்டிகிட்டு இருந்தேன் இல்லைன்னு சொல்லணுன்ட்டு. அவங்களும் வந்து ஓகேன்ட்டாங்க. அவ்வளோதான். ஐ தாட் எல்லா ட்ரீமும் இதோட ஃபினிஷ். அவர் பார்த்தா மை ஹஸ்பண்ட், ஹீ வாஸ் ஃப்ரான்ஸில் படித்தாங்க, அங்கே ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்க. அவர் சொன்னார், நான் வந்து இந்த மாதிரி வந்து ஐ ஹாவ் டு ஸ்டடின்னு சொல்லும் போது ஓகே யூ ஸ்டடிமா வந்து, பட் ஆனால் உங்களுக்கு என்ன இஷ்டமோ நீங்கள் போய் பண்ணுங்க, பட் வில் டூ மேரேஜ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா போய் பண்ணுங்கன்னாரு. பட் ஐ வாஸ் ஸோ ஃபார்ச்சுனேட், மை ஹஸ்பண்ட் இஸ் த மேன் பிஹைண்ட். இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் வந்து இருக்கிறதுக்கும் இன்றைக்கு சுதார் ராமன் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கிறதுக்கும் ஹீ வாஸ் த மேன். தேங்க்யூ ராமன். சைல்ட்ஹுட் ட்ரீம்ங்கிறது எல்லாருக்குமே வந்து இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, அந்த ஒரு ட்ரீம் எப்பயுமே இருந்துச்சு. அப்போ மை ஃபாதர் இன் லா, ஓகே, ஹி வாஸ் ஆஸ்கிங் மீ, அம்மா வந்து உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு வந்து உனக்கு வந்து MBBS பண்ணணுங்கிற ட்ரீம் இருக்குன்ட்டு, இப்போ நீ படிக்கிறியா அம்மான்னு கேட்டாங்க. எனக்கு அந்த வார்த்தையை வந்து என் காதில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ஐ தாட் மை காட், நான் இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் வந்து ஐ வாஸ் வெயிட்டிங் பாப்பான்னு சொல்லிட்டு ஐ ரிசைன் மை ஜாப். பாண்டிச்சேரியில் போனேன். அப்போது ஐ வாஸ் ஆன் ஃபேமிலி வே. மை ஃபஸ்ட்டு சன் நான் வந்து ஐ வாஸ் ப்ரெக்னென்ட் வித் ஹிம். அப்போது என் ஜிப்மர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு +2 ஸ்டூடெண்ட்ஸோட 22 வயசுலங்க நான் போயிட்டு வந்து சேர்ந்தேங்க. எவ்ரிடே 5 o'clock எந்திக்கணும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் ஐ டென்ட் திங்க் அட் ஆல். எவ்ரிடே 5 o'clock ஃபோர்நூனுக்கு போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கணும். ஈவினிங் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு. இன் பிட்வீனில் வந்து ப்ரெக்னென்ட் விமெனுக்கு ஹேம்பரிங் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் எப்போயுமே புக்ஸோடு தான் வந்து இருந்தது தான் வந்து ஜாஸ்தி. இவ்வளோ ட்ரீமோடு வந்து ஐ காட் மை சைல்டு வாஸ் பார்ன் ஆன் 23rd June. ஐ ரோட் த ஜிப்மர் எக்ஸாம் ஆன் June 5th. ஃபுல் டேர்ம் ப்ரெக்னன்சியோடு போயிட்டு வந்து அப்போ வந்து லாட் ஆஃப் சொசைட்டியல் ப்ரெஷர். இன்னும் இவ இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறா, முட்டா
முட்டாள்தனமான ஒரு டெசிஷனாக இருக்குது. இப்போ போயிட்டு வந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுவாங்களா, என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு சொல்லி மெனி பீப்புள் வேர் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆல் தட். எனக்குமே வந்து லாட் ஆஃப் டிமோட்டிவேஷன். இது எல்லாத்தையும் இந்த சொசைட்டி கொடுக்குற இந்த சேலஞ்சஸ், இந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் தாண்டி தான் ஐ தாட் சரி நமக்கு வந்து 18 இயர்ஸில் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல. பட் ஆனால் 23 இயர்ஸில் ஐ காட் அ சான்ஸ். ஸோ ஏஜ் என்றைக்குமே வந்து படிக்கிறதுக்கோ இல்லை வந்து ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கோ ஏஜ் ஷுடன்ட் பி எனி கைண்ட் ஆஃப் அ ரீசன் வி ஷுட் கிவ். எந்த வயசுலையும் படிக்கலாங்க, எந்த வயசுலையும் உங்களோட ட்ரீமை கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணலாங்க. வெற்றியின் கதை கேளு. இளைஞர்களுக்கான சாதனையாளர்களின் சரித்திரத்தில் திருமதி சுதாராமன் IFS தனது சாதனைகளை பகிர்ந்து கொள்கிறார் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் விக்னேஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். அம்மா வசந்தி, நீங்கள் வந்திருக்கிறீங்க, சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா. எனக்கு 2 பசங்க. ஓகே. நான் குரோம்பேட்லேருந்து வரேன். ஓகே. பெரிய பையன் ஜோஹோவில் ஒர்க் பண்ணுறான். ஓ, அக்கௌண்ட் மேனேஜராக இருக்கார். சரி. எனக்கு வந்து வேலைக்கு போகிற பொண்ணு தான் வேணும், படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், 2 பேர் அன்பாக இருக்கணும். அவன் வந்து நேஷ்னல் லெவலில் பிளேயர், அத்லெட். அவன் சரி. வீக்கெண்ட் ஆகிடுத்துனா அவனுக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ ஜாலியாக ஒய்ஃபை நன்னா வச்சுப்பான். சரி. நல்ல அழகான மனைவி வேணும்னு அவன் எதிர்பார்க்குறான். நிச்சயமாக நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு மருமகள் வந்து மகளாக உங்களுக்கு அமையணும். அந்த பையனுக்கு ஒரு அழகான மனைவி சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் விக்னேஷ், வயது 28, BE ECE முடித்தவர், அக்கவுண்ட்ஸ் மேனேஜராக ஜோஹோவில் சென்னையில் பணியிலுள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். விக்னேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 990449. மேலும் விவரங்களுக்கு 04424341400. Experience the essence of regal splendor. Maharani Collection from NAC Jewelers. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மீனா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27. kalyanamali.comல இவங்களது பதிவு எண் 865913. MCom பண்ணியிருக்கிறாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. மீனா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று சென்னை போரூர் ராஜ்மஹாலில் நடைபெற உள்ளது. தொடர்ந்து டிசம்பர் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரம் ஸ்ரீ கோகுலம் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டலில் இன்றைய அப்பாயின்மெண்ட் புக் செய்யுங்கள். கல்யாண மாலை 25ஆம் ஆண்டு சிறப்பு பேச்சரங்கம் வெற்றியின் கதை கேளு தொடர்கிறது. I wrote the exam, I got selected. லேபர் பெயினை விட நான் வந்து எக்ஸாமில் செலக்ட் பண்ண விஷயம் தான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அவ்வளோ ட்ரீம்ஸோடு நான் வந்து ஐ தாட் ஐல் பி என்ட்ரிங் இன் டு ஜிப்மர். பட் ஃபேட் ஹேட் சம்திங் எல்ஸ் ஃபார் மீ. கவுன்சிலிங்கில் போய் உட்காரும் போது இல்லை யூ வில் நாட் பி எலிஜிபிள். நாங்கள் எதனால் எலிஜிபிள் இல்லைன்னு கேட்கும்பொழுது என்னென்னவோ ரீசன்ஸ் சொன்னாங்க. பட் நான் எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணி சரி அட்லீஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுதும் வந்து மை candidature was not accepted. I was shattered, completely shattered, because இருந்த வேலையும் விட்டுட்டு சொசைட்டியும் வந்து அகெயின்ஸ்ட் ஆகி வந்து ரிலேட்டிவ்ஸோடைய எல்லா ஒரு கமெண்ட்ஸையும் வந்து தாங்கி பெத்த பிள்ளைக்கும் வந்து நான் வந்து ஒரு தாயாக வந்து ஒழுங்கான விஷயங்களை செய்யாமல் இவ்வளோ ஒரு டெசிஷன் எடுத்த விஷயத்தில் நான் போயிட்டு வந்து ஐ எம் ஃபெயிலிங் இன் தட் அட்டெம்ப்ட். அப்போ வந்து எனக்கு வந்து உள்ளே வந்த ஒரு விஷயந்தான், அதுவும் வந்து எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, இவ்வளோ நீ வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்ட, why can't you change this அப்படின்னாங்க. ஆமாம்மா, the system is not right, I should change the system அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்போ தான் வந்து எனக்குள்ளே வந்துச்சு. அப்போ தான் நான் வந்து என்னுடைய சைல்டை வந்து அப்போ ஒரு 8 மாதம் சைல்டுங்க எங்கள் இன்லாஸ் கிட்ட வந்து பாண்டிச்சேரியில் விட்டு ஐ கேம் டு சென்னை. அப்பா அம்மா வந்து அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க என்னோடய சன்னை ரைஸ் பண்ணுறதுக்கு. என் ஹஸ்பண்ட் அப்போ சொன்ன விஷயம், ஒரு வருஷம் நான் உனக்கு வந்து டைம் கொடுக்குறேன், இந்த 1 இயரில் உன்னால் என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்கோ, whatever you can do, whatever thing you want to do, you do. I'll support you mentally, financially and everything. I'll be behind you. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு தான் I came to Chennai.
சென்னையில் வந்து நான் ஜாயின் பண்ணது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணுன்ட்டு தான். அது வரைக்கும் என்ன டிஎன்பிஎஸ்சினா என்ன, யூபிஎஸ்சினா என்னங்கிறது எனக்கு சத்தியமாக ஐ டோன்ட் நோ. அப்புறம் தான் வந்து இங்கே வந்து படிக்கும்பொழுது சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் பிகம் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் ஆகலான்ட்டு. 2011 வந்து ஐ கேம் டு சென்னை. அக்டோபரில் வந்து 2012 அக்டோபருக்குள்ளார எல்லா எக்ஸாமும் எழுதினேன். 10 எக்ஸாம்ஸ் எழுதினேன். குரூப் 4 எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம், ஆர்பிக்கான எக்ஸாம், ஐபிபிஎஸ்க்கான எக்ஸாம், எஸ்எஸ்சிக்கான எக்ஸாம், எவ்ரி எக்ஸாம்ஸ் ஐ டென்ட் நோ. அது வரைக்குமே எனக்கு இன்னும் எக்ஸாம் இருக்குது, எந்த எக்ஸாம் எழுதுனா எப்படி என்ன மாதிரி ஜாப் இருக்குன்னு கூட வந்து ஐ வாஸ் நாட் ஈவன் அவேர் ஆஃப் இட். ஒரு சின்ன ஊரில் எங்கேயோ பிறந்து வளர்ந்து வந்து சென்னைக்கு வந்து ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டு, பிகாஸ் எனக்கு இருக்கிறது வந்து ஜஸ்ட் 1 இயர். அதுக்குள்ளார நான் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் எடுக்கணுமோ எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணாதான் என்னால் வந்து ஐ கேன் ஷோ டு த வேர்ல்ட் தட் ஐ எம் நாட் அ லூசர். ஸோ வித் தட் ரீசன் ஐ ரோட் ஆல் த எக்ஸாம்ஸ். 10 எக்ஸாம் எழுதினேன். நைட் அண்ட் டே படித்தேன். அதில் ஃபீவர் வந்துச்சு, சைல்டுக்கும் வந்து உடம்பு சரியில்லாமல் போகும். பட் பாண்டிச்சேரிக்கு நான் போனதே இல்லை. பிகாஸ் ஒன்ஸ் ஐ கோ டு பாண்டிச்சேரி, வென் ஐ see my child, I cannot stop my emotions as a motherங்கிறதுனால the fire to show the world who you are அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது தான் வந்து ரீசன். அதுக்கு முக்கியமான ரீசன் மை சப்போர்ட் சிஸ்டம். மை அப்பா அம்மா சரி, மை இன்லாஸ் அண்ட் ஹஸ்பண்ட், ஆல் ஆஃப் தேம் சப்போர்ட்டட் மீ. அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து இன்றைக்குமே வந்து எனக்கு வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. 10 எக்ஸாம் எழுதுனதில் நான் 7 எக்ஸாம் ஐ காட் த்ரூ. 7 எக்ஸாமில் த பெஸ்ட் ஆஃபர் வாட் ஐ காட் வாஸ் டு கெட் இன் டு த ஃபாரஸ்ட் சர்வீஸ். த ட்ரீம் ஆஃப் பீயிங் அ டாக்டர். இன்றைக்கும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஹடி லீவ் அவைல் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் போயிட்டு வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் எவ்ரி டைம் ஐ see a doctor, I think Dr. Paul is also here. Every time I see that MBBS, I get, wow, what is it? I should be that அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இப்போயுமே இருக்குது. நானும் வந்து லாட் ஆஃப் ஸ்டேஜ் போயிருக்கேன், வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் போய் பேசியிருக்கேன். பட் ஸ்டில் வென் யூ ஹாவ் அ ட்ரீம், தட் ட்ரீம் ஷுட் நாட் லெட் யூ ஸ்லீப். நான் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் நான் வந்து சொல்லிட்டு ஐ வுட் லைக் டு ஃபினிஷ் மை ஸ்பீச். ஜிப்மரில் நான் வந்து செலக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், பட் நான் போட்ட அந்த எஃபர்ட் வாஸ் வெரி சின்சியர். அதுக்கு நான் படித்த பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான் எனக்கு வந்து இந்த எக்ஸாமை நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் வந்து சொல்கிற விஷயம் வந்து ஒன்று தாங்க, நம்ம செய்கிற விஷயத்தை ரைட்டாக பண்ணோன்னா அது வந்து ரிசல்ட் வந்து அப்போதைக்கு இருக்கோ இல்லையோ, பட் தட் ரிசல்ட் இஸ் ரிசர்வ்ட் ஃபார் யூ. திஸ் இஸ் ஒன் திங் விச் ஐ ஆல்வேஸ் டெல். ஜென்ரலி ஐ வில் டாக் டு த ஸ்டூடெண்ட்ஸ் தான், பட் இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐ எம் லைக் ஸ்பீக்கிங் டு எல்டர்ஸ். இது வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து ரிலேட் பண்ண முடியுங்கிறத வந்து ஐ டோன்ட் நோ. பட் ஆனால் மை ஸ்டோரி இஸ் நாட் அன் எண்ட். ஐ திங்க் me reaching into this stage is not an ending. Still I have a lot of dreams. I am still running towards the dreams. But all of this said and done, I think the support system, உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கலாம். நெவர் லீவ் யுவர் சப்போர்ட் சிஸ்டம். அது அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்லாஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், வாட் எவர். கல்யாணம் ஆலைங்கிறது வந்து அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை வந்து ஒரு என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இது. ஸோ இந்த இதில் வந்து நான் இதை வந்து சொல்கிறதெல்லாம் ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. மேடம் பேசும்போது சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில் சொல்லுவார், நான் வேணால் டாக்டர் ஆகிட்டுமா, நான் வேணால் இன்ஜினியர் ஆகிட்டுமா, நான் வேணால் ஐஏஎஸ் ஆகிட்டுமா அப்படி மாதிரி. சர்வசாதாரணமாக இன்ஜினியரிங் யோசிச்சு பாருங்களேன், நம்மளுக்கெல்லாம் ஒரு டிகிரி படிக்கிறதுக்கே நாக்கு தள்ளிடுது. இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க, டாக்டர் படினாங்க, நல்ல வேளை மாமியார் வேறு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கும் ஒரு அட்டம் போட்டிருப்பாங்க. பட் த ஷியர் பேஷன், ஐ திங்க் கிவ் இட் டு ஹர். நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். அதனால் சுதாராமன் மேடம், தேங்க்யூ உங்களோட ஸ்டோரியை ஷேர் பண்ணது. இந்த நிகழ்ச்சி இங்கே மட்டும் இல்லை, தொலைக்காட்சியில் பார்க்குற பல மாணவர்களுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கும். பேரண்ட்ஸும் வந்து அவங்க பசங்க யாராவது சிவில் சர்வீஸ் படிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு அட்டம் 2 அட்டம் இல்லை, சுதாராமன் மேடமோட இந்த ஸ்பீச்சை கோட் பண்ணுங்கள். இட் வில் பி a big இன்ஸ்பிரேஷன். வெற்றியின் கதை கேளு. பேச வருகிறார் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் தலைவர் திரு முரளி மலையப்பன். அடுத்த வாரம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. யார் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க, யார் வாய்ப்பை பயன்படுத்திக்கலை, அது ஒன்று தான். வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டவன் ஜெயிக்கிறான்.
உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kalyanamali.com.